என் பேரில் ஒரு வடக்கு மாநில வருமாக இருந்தால் அன்று நான் கட்டுகிறேன் என்னுடைய வடக்கு மாநிலத்திலே பாதைகளை. நீங்க போட்டிருக்கிறது பிச்சைடாப்பா. 140 ரூபா 160 ரூபா ஒரு ரூபா தல்பான் 40 ரூபாய் மிச்சக்கு 2 வாழைப்பழம் தாங்க கொண்டால் கடைக்காரன் அடியில் அழியின பிள்ளைங்க தான் தருவான். நீதிபதி இளஞ்செழியன் அவர்களை நானும் நம்பினேன், என்னுடைய சமூகமும் நம்பியது. ஆனால் காலம் போக போக தான் தெரியுது ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கிறது ராமநாதர் அர்ச்சுனாக்கு எதிராக. நீங்க பிச்சையை போடுவீங்க, அதுக்கப்புறம் அந்த பிச்சையை பாவிக்க மாட்டீங்க, அதுக்கு கொஞ்சம் கரடி குட்டி அனுப்புவீங்க யாழ்ப்பாணத்துக்கு. அந்த கரடிகளுக்கு இப்போ எங்க இருந்து காசு வருதுன்னு தெரியாது, எங்க காசு போட்டு தெரியாது. அங்கே ஆமிக்காரன் பெருந்தோட்டம் வச்சுக்கொண்டு அதுக்குள்ள தென்னையை வச்சுக்கொண்டு வளர்த்து கொண்டு இருக்கிறான். இங்க முட்டாள்கள் மாதிரி அதை ஏமாற்றுகின்ற ஒரு கொஞ்சம் பேரும் இங்கே இருக்கிறோம். இவர்களோட அடிக்கிற டீல் ஏன் பலாலிக்காணி உங்களால் விடுவிக்க முடியாது. அதை விட உங்களுடைய ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாம்பழ தோட்டம் வைக்க போறார்கள். இந்த செம்மறியலுக்கு இதை தவிர வேற எனக்கு வார்த்தைகள் இல்லை. என்ன ஹைலாண்ட்ஸ் கொலிச்சா அல்லது பொஸ்கோவா அல்லது நோவுட்டா மஸ்கலியாவா எல்லாம் என்னுடைய பாதம் பட்ட இடம். பிரச்சனைக்கு வாரன் அங்கதான் மலையத்திலே என்னுடைய காதலும் இருந்தது, மலையத்திலே என்னுடைய வாழ்க்கையும் இருந்தது. நான் பிரச்சனைக்கு வாரன். மலையகம் முட்டாள்களை அனுப்பி இருக்கிறது. மலையக மக்கள் முட்டாள்களை பாராளுமன்ற சமாஜத்துள்ளே குடக்காய කොමන්ට් කරන්නේ ඌ කොටි කියලා. දැන් මම ඇත්ත කියන්නම් අයි ප්‍රභාකරන් කියන මම මේම ප්‍රකාශයක් කරන්න කියලා. இன்றைய தினம் வரவு செலவு திட்ட உரையிலே உண்மையாகவே நேற்றைய தினம் நான் வாக்களித்திருந்தது எதிராக. போன வருடம் நான் இவர்களுக்கு சார்பாக வாக்களித்திருந்தேன், உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த தடவை நான் எதிராக வாக்களித்தேன். அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்றால், நீங்கள் சொன்ன மாபெரும் பொய்கள், இதுவரை காலமுமே நீங்கள் மாபெரும் சொன்ன பொய்கள். முக்கியமான பிரச்சனை எங்களுடைய அரசியல் கைதிகளை விடுவிப்பீர்கள் என்று சொன்னீர்கள். நீங்களும் ஒரு போராட்ட குழு எங்கோ எங்களுடைய அரசியல் பிடிஏ எடுப்போம் என்று சொன்னீர்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை எடுப்போம் என்று சொன்னீர்கள். எங்கே எங்களுடைய பயங்கரவாத தடை சட்டம்? இப்போ என்னுடைய கவலை என்னென்றால், மாகாண சபை எலெக்ஷனை வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். மாகாண சபைக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கிறது ராமநாதர் அர்ச்சுனாக்கு எதிராக. ஒரு தனி மனிதனுக்கு எதிராக மிகப்பெரிய அரசாங்கங்கள், முன்னாள் அரசாங்கங்கள் மாபெரும் போராட்டங்களை ஆரம்பித்திருக்கிறது. சரி, அதில் தான் எங்களுடைய மதிப்புக்குரிய நீதிபதி இளஞ்செழியன் அவர்களை நானும் நம்பினேன், என்னுடைய சமூகமும் நம்பியது. ஆனால் காலம் போக போக தான் தெரியுது 96ஆம் ஆண்டு செம்மணி, எந்த செம்மணியை நீங்கள் தோண்டிவிட்டு எந்த செம்மணியை இப்போது மூடிவிட்டு மழை காலங்களிலே நீங்கள் அவற்றை மூடி வைத்திருக்கிறீங்களோ அதே செம்மணியை 96ஆம் ஆண்டு இளஞ்செழியன் அவர்களால் தோண்டி இருக்க முடியும். ஆனால் ஜிஎல் பீரிசனுடைய மாணவன், ஜிஜி பொன்னம்பலத்தினுடைய மாணவன், மஹிந்த ராஜபக்சனுடைய சந்திரிகாவினுடைய தோழன் என்ன செய்தார் என்றால் புல்டோசர் மண் போட்டு மூடினாராம். நான் அரசியலுக்கு இப்போதுதான் எனக்கு தெரியும். மிகப்பெரிய கவலையோடு நான் அந்த விடயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதைவிட வடக்கு மாநிலத்திலே வேலையில்லா பட்டதாரிகள் இருக்கிறார்கள். 1 2 இல்லை, 3000 5000 வேலையில்லா பட்டதாரிகள். நானும் ஒரு பட்டதாரி, எனக்கு அந்த வேலை தெரியும். நீங்கள் என்ன வேலை இல்லாமல் பண்ணினீங்க? ஆனால் நான் இன்று பாராளுமன்றத்தில் நிற்கிறேன். 3000 பேருக்கும் பாராளுமன்றம் வர முடியாது. அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய கனவு, அவர்கள் கேம்பஸிலே படிக்கும்போது ஒரு நாள் நான் வேலைக்கு போவேன் என்ற ஒரு ஆசையில் தான் அவர்கள் படித்திருப்பார்கள். ஆனால் அந்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு இன்று வரை ஒரு வேலை கொடுக்கவில்லை. நீங்கள் மீனவர் பிரச்சனை, வடக்கு மாநிலத்தின் மீனவர் பிரச்சனை நான் சொல்லவே தேவையில்லை. இங்கே இருப்பவர்களுடைய வேலைகள், மீன்பிடி சம்பந்தமாக வடக்கு மாநிலத்திலே நீங்கள் அனுப்பி வைத்திருப்பவர்களுடைய வேலைகள் 10 கிலோ வேண்டுவது, 5 கிலோ வேண்டுவது, 2 கிலோ வேண்டுவது, காருக்கு வை என்பது எவ்வளவு கேவலமான வேலைகளை செய்கிறார் என்றே நீங்கள் நன்றாக தெரியும். வாரன் பிரச்சனைக்கு என்னது 200 ரூபாய் கூட்டுறீங்களாம் மலையக மக்களுக்கு. இவர் என்ன வடக்கு மாநிலத்தில் இருந்து கொண்டு பணம் கொட்ட திடீரென்று மத்திய மன்னாட்டை பற்றி கதைக்கிறார். நீங்கள் போய் பாருங்கள். பேராசிரியர் அருணாசலம் என்ற போய் நீங்க இருக்கிறீங்க கணபேர் 14 புத்தகம் என்னுடைய மாமனார் எழுதியிருக்கிறார். மலையக இலக்கியம் மட்டும் 14 சாகித்ய ரத்னா விருது 5-6 வருடங்களுக்கு ஒரு நிலையியல் பேராசிரியர் பேராதன கேம்பஸில் எனக்கு கதைக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அதெல்லாம் வேண்டாம். சரி, நான் அதையும் விடுறேன். மாமா எழுதின புத்தகம் தானே. 2006ஆம் ஆண்டு நான் என்னுடைய சொந்த பைக்கில் ட்ரெயினில் நின்று கொண்டு போய் ஹட்டனில் படிப்பிச்சேன். ஹட்டனில் நீங்கள் எங்கே சொல்ல போறீங்க? என்ன ஹைலாண்ட்ஸ் கொலிச்சா அல்லது பொஸ்கோவா அல்லது நோவுட்டா மஸ்கலியாவா எல்லாம் என்னுடைய பாதம் பட்ட இடம். பிரச்சனைக்கு வாரன் அங்கதான் மலையத்திலே என்னுடைய காதலும் இருந்தது, மலையத்திலே என்னுடைய வாழ்க்கையும் இருந்தது. நான் பிரச்சனைக்கு வாரன் 200 ரூபா கொடுக்குறீர்கள். அதில் கொடுக்குற ஒரு ஆள், இதில் மட்டாக்கள் சண்டை பிடிக்கிறீர்கள் 200 ரூபாண்டு. நீங்கள் போட்டிருக்கிறது பிச்சைடாப்பா. 140 ரூபா 160 ரூபா ஒரு ரூபா தல்பான் 40 ரூபாய் மிச்சக்கு 2 வாழைப்பழம் தாங்க கொண்டால் கடைக்காரன் அடியில் அழியின பிள்ளைங்க தான் தருவான். அந்த ஒரு வாழைப்பழத்தை ஒரு பானையின் 2 வாழைப்பழத்தையும் கொண்டு ஒரு 10 பேர் உள்ள குடும்பம் எப்படி சாப்பிட முடியும்? அதிலே இவர்கள் பிழையாக கொடுத்து விட்டு ரோஹிணி குமாரியினுடைய கதையை மாறாக திரிவுபடுத்தி எதிர்கட்சி போராடுகிறதாம்.
எண்டோ ஒரு நாள் நான் மலையகம் வருவேன். நான் இந்த மலையக அரசியல் எல்லாம் செய்ய ஆசை இல்லை. ஆனால் மலையகம் முட்டாள்களை அனுப்பி இருக்கிறது. மலையக மக்கள் முட்டாள்களை பாராளுமன்ற தன்னுடைய இனத்திற்காக 176 வருடங்களாக இன்று வரைக்கும் தங்களுடைய இனத்தாக அந்த அட்டை இறத்தி குடிஞ்சு கொண்டு இருக்கிற ஒரு அட்டை கடித்தால் அதனுடைய வெளி. நான் மலையத்தில் வாழ்ந்தவன். ஹட்டனில் போய் கேளுங்கள் நீங்கள் டன்பாரில் நான் எப்படி வாழ்ந்தனான் என்று. ஆனால் இன்று வரைக்கும் உங்களுடைய ஒருவர் அந்த மக்களுக்காக போராடவில்லை. என்றோ ஒரு நாள் நான் மலையத்திலே நிற்பேன். ஆனால் நிற்கிற நாட்களில் இதில் நிற்கிற எந்த ஒரு அரசியல்வாதியும் அந்த பக்கம் இருக்க மாட்டேங்கிறார். நான் ஒரு இனத்துக்காக போராடியவனை பார்த்து வளர்ந்தவன் நான். சரி, அதையும் விடுவோம். அது பிறகு பார்ப்போம். பலாலியை விஸ்தரிக்க போறேன். நீங்கள் என்னுடைய இனம், என்னுடைய மக்கள் குடிசைகளிலே வாழ்கிறார்கள். பலாலியில எவ்வளவு பொய்யடா சொல்றீங்கள்? ஒவ்வொரு முறையும் வந்து 3000 மில்லியன், 300 மில்லியன், 500 மில்லியன், 1000 மில்லியன். அங்கே ஆமிக்காரன் பெருந்தோட்டம் வச்சுக்கொண்டு அதுக்குள்ள தென்னையை வச்சுக்கொண்டு வளர்த்து கொண்டிருக்கிறான். இங்க முட்டாள்கள் மாதிரி அதை ஏமாற்றுகின்ற ஒரு கொஞ்சம் பேரும் இங்கே இருக்கிறோம். இவர்களோட அடிக்கிற டீல் ஏன் பலாலி காணி உங்களால் விடுவிக்க முடியாது? சரி, அதை விடுவோம். தையிட்டு விகார நானே சொன்னான் உடைக்க வேண்டாம், அதுக்கு நஷ்டவிட்ட குடும்பம். இன்று வரைக்கும் ஜனாதிபதி அன்றகுமார் நாயக்க ஏதாவது செய்திருக்கிறாராண்டா? இல்லை. பார் பர்மிட் நான் கதைக்கவே விருப்பம் இல்லை. கிளிநொச்சியில் முழு இடங்களுமே பார் பர்மிட் இருக்கிறது. இன்று கூட அந்த பேரை, அதாவது பார் பர்மிட் வேண்டி கொடுத்தவருடைய பேரை சொல்வதற்கு வெட்கப்படுகிறது. நலிந்த ஜேதிச மந்திரித்துவமா அதை வெட்கப்படுகிறார். முடிந்தால் பேரை சொல்லுங்க. அலார் பார் பர்மிட். இலங்கையிலே அதிகுறைந்த வருமானம் உள்ள மாவட்டம் கிளிநொச்சி. ஆனால் இது நடக்கிறது, அங்கே கொண்டே 500 பாரை அடுக்கி இருக்கிறார்கள் ஏனைன் ரோட்டில். உங்களுக்கு ஒரு முதுகெலும்பு இருந்தால் ரணிலுடைய ஆட்சி காலத்தில் அந்த பார் பர்மிட்டை கொடுத்த வேண்டிய தயவு செய்து சொல்ல முடியுமாங்களா? உங்களுக்கு அரசியல் நாளைக்கு உங்களோட மீட்டிங், தமிழரசு கட்சி நாளைக்கு உங்களோட மீட்டிங். ஆகவே நீங்கள் அந்த விடயங்களை ஒரு நாளுமே வெளியே சொல்ல மாட்டீங்க. சரி, விஷயத்துக்கு வரும். சுதேச வைத்தியத்துறை 2000 இப்போதுதான் அவர்களுடன் கேட்டு கதைக்கேன். சுதேச வைத்தியத்துறை, யுனானி சித்த வைத்தியத்துறை மாணவர்கள் இப்போது ஒரு ஆசிரியராக கூட வேலை செய்ய முடியாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2009 பாஸ் அவுட் பண்ணவர்களுக்கு இன்று வரைக்கும் வேலை இல்லை. 2016 தான் கடைசியாக இன்டர்ன் கொடுத்திருக்கிறீர்கள். உங்களால் ஏலாதண்டா சொல்லுங்கடா. ராமநாதன் அர்ச்சுனா வடக்கு மாகாண சபையில் நான் செய்து காட்டுறேன் வடக்கு மாகாண சபையை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுறேன், சிங்கள இனத்தை நம்பி வாழ்வதற்கு நாங்கள் தயாராகவில்லை. ஏனென்றால் நீங்கள் பிச்சையை போடுவீங்க, அதுக்கப்புறம் அந்த பிச்சையை பாதிக்க மாட்டீங்க, அதுக்கு கொஞ்சம் கரடி குட்டி அனுப்புவீங்க யாழ்ப்பாணத்துக்கு. அந்த கரடிகளுக்கு இப்போ எங்கே இருந்து காசு வருதுன்னு தெரியாது, எங்கே காசு போட்டு தெரியாது. இப்போ பின்னுக்கு கழித்து போட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னார், ஏன் டாக்டர் எதிராக வாக்களித்து நிற்கிறேன். நான் சொன்னேன் போன முறை அனுப்பின காசு 5% கூட பாவிக்கவில்லை என்று. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னண்டா, அப்போ இந்த வருஷம் பாவிக்கணும். அப்படித்தான் உங்களோட வாக்கின் லைப்ரரிஸ், உங்களுடைய வாக்கின் நடமாடும் நூலகங்கள் என்று நீங்கள் சொல்லுறதுக்கு இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டது அடுத்த வருடத்துக்கு பாவிக்க முடியாது என்று கூட உங்களுடைய ஆக்களுக்கு தெரியாது. சரி, அதை விட உங்களுடைய ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாம்பழ தோட்டம் வைக்க போறார்கள். இந்த செம்மறியலுக்கு இதை தவிர வேற எனக்கு வார்த்தைகள் இல்லை. முட்டாள்களுக்கு மாம்பழ தோட்டம் வைக்க போறோம் என்று சொல்லி போய் டிசிசி மீட்டிங்கில் அனுமதி கேட்கிற இந்த முட்டாள்களுக்கு எப்படி வடக்கு மாநிலத்தை அபிவிருத்தி செய்ய முடியும்? அங்கே ஒரு கல் நடுறது, இங்கே ஒரு ஓட்டு டைப்பை திறப்பது, அதான் அபிவிருத்தியா? இந்த உங்களுடைய ஏமாற்றங்களை நம்பித்தான் நான் இந்த விடயங்களிலே நான் யோசித்துக் கொண்டேன். இல்லை, அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுவதில்லை என்று. மிகப்பெரிய கவலை. அதை விட உங்களுக்கு எத்தனை ஊழல் இதுவரைக்கும் வடக்கு மாநிலத்தில் இந்த ராமநாதன் அர்ச்சுனா நேரடியாக பேங்க் அக்கவுண்டுகளோட தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை ஊழல், சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை ஊழல் 17 மில்லியன், தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை ஊழல் உங்களுக்கு 38 மில்லியன், அதோட பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை ஊழல் உங்களுக்கு அப்படி நேர அக்கவுண்ட் நம்பரோட 38 மில்லியன் கொண்டு போட்டு இந்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்றீங்க? நாங்கள் தேடுறோம், நாங்கள் பார்க்குறோம். உங்களுடைய இந்த இதால தான் உங்களுடைய அரசாங்கம் நாசமாக போகிறது. நீங்கள் சொன்னது முழு பொய். நீங்கள் என்ன சொன்னீங்க தமிழில்? நான் உங்களுடைய அதாவது இலங்கை முழுவதுமான அரசியலை தமிழில் கதைக்க விரும்பவில்லை, நான் சிங்களத்தில் சொல்கிறேன். அதை விட இந்த டிசிசி மீட்டிங் நடத்துகிறீர்கள். டிசிசி மீட்டிங் நடத்துபவர்களுக்கு அறிவென்ற சாமானே இல்லை. ஆனால் நடக்கும் லைப்ரரிகள், அதாவது எங்களுடைய 159 பாராளுமன்ற உறுப்பினர்களும் நடக்கும் லைப்ரரி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த டிசிசி மீட்டிங் நடத்துகின்ற லைப்ரரிக்கு தெரியாது எவ்வாறு ஒரு டிசிசி மீட்டிங்கை நடத்துவது என்பது. சரி, அதையும் விடுவோம். சரி, மன்னார் புத்தளம் பாதை, நேர விடயத்துக்கு வருகிறேன். மன்னாரில் வாழ்கின்ற முஸ்லீம் சமூகம், நீங்கள் தான் சொல்றீங்களே நாங்கள் இனம் இல்லை, மதம் இல்லை, பிரச்சனை இல்லை, நாங்கள்
நான் உண்டா வாழ்கிறேன். மன்னார்ல வாழ்ற ஒரு முஸ்லீம் சகோதரர் தன்னுடைய புத்தளத்தில் இருக்கிற நண்பருடைய வீட்டுக்கு வர வேண்டுமா இருந்தால் அனுராதபுரம் வந்து கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலும் 2 மணித்தியாலும் டிராவல் பண்ணி தான் வரணும். எவ்வளவு ஆக்சிடென்ட், எவ்வளவு ரோட்டுகள், எவ்வளவு பெட்ரோல் வீண் விரயம். அதுக்கு நீங்க சொல்றது உங்களுக்கு அரசியல். ரிசாத் பதியுதீன் போடப்பட்ட பாதை திறந்தால் மன்னார் மக்களுடைய வாக்குகள் முழுக்க ரிசாத் பதியுதீனுக்கு போயிடும் என்று அதையும் நம்பி ஒரு சில முஸ்லிம் மக்கள் உங்களை மாதிரியான அரசாங்கத்துக்கு ஓட் போடுகிறார்கள் என்றால் தன்னுடைய இனத்தினுடைய 2 சமூகங்களை இணைக்கின்ற ஒரு காட்டு பாதையை கூட இந்த அரசாங்கத்தால் திறந்து விட முடியாது. நான் போனேன் யூரோப்புக்கு, பின்னாலே இருக்கிறாருங்க ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர், யூரோப்புக்கு போனேன். நான் அந்த யூரோப்பிலே ஒவ்வொரு ரயில்வே ட்ராக்கையும் ஃபென்ஸ் அடித்திருக்கிறார்கள். அதாவது வந்து ஃபென்ஸ் என்று சொன்னால் எல்லை போட்டி இருக்கிறார்கள். அங்கே ஒரு வனவிலங்குகளும் வந்து அந்த இடத்துல ஒன்றும் செய்யாது. நீங்கள் இதுவரை செய்யாத அநியாயமாக இந்த நாட்டுக்கு அந்த பாதை போடப்பட்டதால் வந்து சூழலியல் நாட்டம் மன்னாரில் கொண்டு 46-50 என்ன காற்றாலைகள் வைத்திருக்கிறீர்கள். அதால் வராத பாதிப்பாக இந்த பாதையால் வரப்படுகிறதாகவே விடயத்துக்கு வருவோம். இந்த இண்டிஜினஸ் மெடிசின் அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, அதாவது சுதேச வைத்தியர்களுக்கு சொல்ல வேண்டியது, என்றாவது ஒரு நாள் என் பேரில் ஒரு வடக்கு மாநில வருமாக இருந்தால் அன்று நான் கட்டுகிறேன் என்னுடைய வடக்கு மாநிலத்தில் பாதைகளை, என்னுடைய சகோதரங்கள் எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற எங்களுடைய நண்பர்களை கொண்டு, எங்களுடைய புலம்பெயர் மக்களை கொண்டு நாங்கள் வடக்கு மாநிலத்தை அபிவிருத்தி செய்கிறோம். ஆனால் மறுபடியும் அதே வரலாற்று பிழையை இந்த தமிழ் சமூகம் விடுமாக இருந்தால் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய அரசியல் அன்றுதான் கடைசியாக இருக்கும். அதன் பிறகு எந்த அரசியலை நான் நினைக்க மாட்டேன். நான் என்னுடைய மாகாண சபைக்கான உங்களுக்கு உறுதிமொழி. ஹரி, இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.